ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வைசக. திருப்பாவை பாசுரம் 8. 8ஆம் நாள். 8ம் நாள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றும் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். தோழிகள் எல்லாரையும் கூட்டிண்டு பகவத் அனுபவம் பெறணும். நீராடி நோன்பு நோத்து கண்ணனை அடைய வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரஹாரத்தை ஆயர்பாடியா நினைச்சா, கலியுகத்தை துவாபர யுகமா நினைச்சா, வடபெருமான் கோயில நந்தகோபுர வீடா நினைச்சா, வட்டபத்திரசாயிய சாக்ஷாத் கிருஷ்ணரா நினைச்சா. அந்த நேரத்துல பிறந்திருந்தாலும் தான் வைஷ்ணவ ஆயர் குலத்து பெண்ணா பாவம் பண்ணி அழகிய சங்க தமிழ்ல நமக்கு 6-5 30 முத்தான பாசுரங்கள் தந்திருக்கா. கூட்டமா ஆண்டாள் ஓரொரு ஆத்து வாசல்ல போய் கதவை தட்டி அவ தோழிய கூப்பிடுறா. இந்த தோழிகளை கூப்பிடுறது ஒரு தாத்பரியம் இருக்கு. மனுஷாள் இந்த மாதிரி 10 வகைப்படுவா. பகவத் அனுபவம் பெறணும் வாங்கோன்னு கூப்பிட்டா ஒருத்தர் கூப்பிட்ட உடனே ஓடி வருவா, ஒருத்தர் கூப்பிடாமலே வருவா, ஒருத்தர் கொஞ்சம் லேசி ஆனால் புஷ் பண்ணினா வருவா, ஒருத்தருக்கு நிறைய ரீசன் சொல்லி கன்வின்ஸ் பண்ணினா வருவா, ஒருத்தர் கொஞ்சம் அன்போட பாசமோட கொஞ்சி கூப்பிட்டா வருவா. மனுஷா குணம் அப்படி. சொன்ன உடனே எல்லாம் நடந்துட்டா நம்ம எல்லாம் பெரிய மகான் ஆகிடுவோமே. அந்த குணம் அதிசயங்கள் தான் பாசுரம் 6-15 எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த 8வது பாசுரம் பெண் எல்லாம் கேட்டுண்டு தான் இருக்கா. ஆண்டாள் எழுந்து சில ஃப்ரெண்ட்ஸை கூட்டிண்டு வீடு வீடா போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா. 2 பேர் இன்னும் கூட அழைச்சின்னு வந்திருக்கா. எல்லாம் தெரியும். தர்க்கம் பண்ணி வாதாடி கன்வின்ஸ் பண்ணாதான் வருவா. ஆண்டாளும் சளைச்சவ இல்லையே. கேள்விக்கு தக்க பதில் அவளுக்கு சொல்ல தெரியுமே. எழுப்பணும். மார்னிங் அவேக்கனிங்கோட சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா ஆண்டாள். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த பாசுரம்லேயும். சயின்ஸ் ஆஃப் மார்னிங் இன்னும் இருக்கு. பேர்ட்ஸ் எழுந்தாச்சு, சத்தம் போடுறது, கோயிலில் சங்கநாதம் ஒலிக்கிறது, ஆய்ச்சியர் அவ காலை வேலைகளை தொடங்கியாச்சு. இது ஜஸ்ட் பிஃபோர் சன்ரைஸோட சயின்ஸ். எக்ஸாக்ட் சன்ரைஸ் நடக்கும்போது எப்படி இருக்கும்? கீழ்வானம் கிழக்கு டைரக்ஷனில் ஈஸ்ட் டைரக்ஷனில் சன்ரைஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்லோவா மேலே எழுந்து வர மாதிரி தானே இருக்கும். க்ஷிதிஜ்னு சொல்லுவா. த பாட்டம் ஹரைசான், ஸ்பேஸ் பிட்வீன் எர்த் அண்ட் ஸ்கை. அது வெள்ளையாக ஸ்டார்ட் ஆகும். ஆல் கலர்ஸ் அப்சார்ப்ட் இன் தட் ஒயிட். அப்புறம் மெதுவாக மற்ற கலர்ஸ் வருது. எருமை சிறுவீடு மெய்வான் அடுத்த லட்சணம். அதாவது அந்த எருமை கொட்டகையில் கட்டி வச்சிருப்பா. சிறுவீடுன்னு சின்ன இடம் இருக்கும், கொஞ்சம் பச்சை பசேல்னு. அது சரி, சிறுவீடுன்னு இருந்தா பெருவீடுன்னு இருக்கா? இருக்கே. அது மெய்ப்புல் சாப்பிட்ற பறந்து விரிந்த இடம். மலையடிவாரத்துலேயோ ஃபார்ம் ஃபீல்டில் இருக்கிற பிக் ஸ்பேஸ். இது ஆற்றுல பின்னன் தட்டில் இருக்கிற சின்ன ஏரியா ஆஃப் கிராஸ். காலங்குத்தால எருமைகளுக்கும் பசிக்குமே. அவளை மேய்ச்சலுக்கு மெயின் புஃபேக்கு கூட்டிண்டு போகிறது முன்னாடி ஸ்டார்டர்ஸ் இங்கே மேய்ச்சி முடிச்சுப்பா. பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும், அதாவது தன்னோட வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ சொல்றா, ரெடியா கிளம்பிட்டோம், நீராடி நோன்பு நோத்து கண்ணனை அடைய போறவாளை போகாம தடுத்து உன்னை கூப்பிடன்னு உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம், உன்னை கூவி அழைக்க வந்திருக்கோம். அதான் பார்த்தோமே. இந்த பாசுரம் பெண்
விதண்டாவாதம் நன்னா பண்ணுவான்னு அவ சொல்றாளாம். கீழ்வானம் விளக்கவே இல்லைன்னு. வெளியில இருக்கிற ஆண்டாளுக்கும் மற்ற தோழிகளுக்கும் கன்ஃபியூஷன். இல்லையேடி, எங்களுக்கு இங்க நன்னாவே தெரியறதேன்னு பதில் சொல்றா. அதுக்கு உள்ள இருக்கிற பெண் சொல்றா, அந்த வெளிச்சம் எப்படி வருதுன்னு நான் இப்போ சொல்றேன். நீங்க ஒருத்தர் 2 பேர் இல்ல, கூட்டம் கூட்டமா நியர்லி 5 lakh கோபிகைகள் வந்திருக்கேள் இல்லையா? ஆமாம். உங்க முகம் எல்லாம் எப்படி இருக்கு? அழகா ஃப்ளாலெஸ்ஸா எல்லாரும் ஜொலிக்கிறேள். லட்சம் பெண்கள் சேர்ந்து கிழக்கு பக்கம் பார்க்கறேள். உங்க முகத்தோட தேஜஸ் ஒன்று சேர்ந்து மேல வானத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி வெள்ளையா அந்த ஸ்கை தெரியறது. தான் உள்ள தர்க்கம் பண்ற பெண்ணோட ஃப்ரெண்ட் தானே ஆண்டாள். அவளுக்கு தெரியாத பதில் சொல்ல கேட்கறா. ரைட்டு, வெளியில வானத்தோட வெண்மை எங்க முகத்திலிருந்து வந்தது. எருமை சிறுவீடு புல் மேய்க்க போறதே, அது எப்படி? அதுக்கு தர்க்கம் பதில் வர்றது. நீங்க எல்லாரும் ஈஸ்ட நோக்கி பார்க்கறதுனால வானம் வெள்ளையா இருக்கு. உங்க கூந்தல் கருக்கருன்னு பின்புறம் இருக்கு. அந்த பிளாக்கெஸ்ட் பிளாக் கலர் வெண்மையா இருக்கிற மேகத்துல பட்டு அதுவும் கருப்பா தெரியறது. அது நகரது. அதனால் எருமை கூட்டம் நகர மாதிரி இருக்கு. ஷபா, சரிடிமா, கிருஷ்ணர் வீட்டுக்கு போகிறவாளை தடுத்து உன் நாத்து வாசலுக்கு வந்திருக்கோமே, அதுக்கு என்ன சொல்ல? உள்ள இருக்கிற பெண் கேட்கறா. அது என்ன, போவான் போகின்றாரை போகணுமேன்னு போறாளா? ஆண்டாள் சமாதானம் சொல்றா மாதிரி ஆச்சாரியார்கள் சொல்றா. டெஸ்டினேஷனை விட போற அந்த யாத்திரை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அதுவே தானே ஒரு டெஸ்டினேஷன் ஆகிறது. ஹாலிடேஸ்க்கு வெக்கேஷனுக்கு போறோமே, ஊட்டி, ஷிம்லா, மலேசியா, இங்க வேணும்னாலும் இருக்கலாம். பட் த வே வி கோ, ட்ரெயின் ஆர் பஸ் ஆர் ஃப்ளைட். யார் கூட போறோம்? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ்னு இந்த ஜேர்னியை என்ஜாயபிளாக இருக்குமே. அப்புறம் அந்த வெக்கேஷனை பற்றி நினைக்கும் போது நம்ம இதைத்தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஃப்ளைட்டில் போனோமே, காரில் போனோம், வெளியில் நேச்சர் எவ்வளோ அழகாக இருந்தது. டைம் பாஸ் பண்ண என்ன பாட்டு பாடினோம், அரட்டை அடித்தோம்னு தானே மெமரியில் இருக்கும். த டைம் ஸ்பெண்ட் வெல். அந்த மாதிரி தடுத்து நிறுத்தி இங்க வந்து உன்னை கூவி கூப்பிடுறோம். ஃபார் அ பிளிஸ்ஃபுல் ஜேர்னி. நீ எங்களோட வந்து பகவத் அனுபவம் அனுபவிக்கத்தானே வருவேன்னு உன்னை கூப்பிட வந்தோம். போதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு. குதூகலமான பெண்ணே, கிருஷ்ணருக்கு பிடித்த பெண்ணே, கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஆண்டாளுக்கும் பிடிக்கும் தானே. பாவாய் எழுந்துரு, எங்களோட கலந்து நோம்பி இருந்து கண்ணனை பாடி பறை கேட்போம் வா. மாவாய் பிளந்தானை, மாவாய் கேஷி என்ற பெரிய குதிரை அரக்கனோட வாய் பெருசா பிளந்து அவனை சம்ஹாரம் பண்ணி கேசவக கேஷி ஹந்தாரக அதோட விடாம மல்லரை மாட்டிய. மதுராக்கு போய் மல்லர்கள் ரெசிலர்ஸ் முஷ்டிகன் சானுரன் மாட்டிக்கிற மாதிரி மாட்டி வதம் செஞ்சு தேவாதி தேவனை எல்லாருக்கும் தேவன் சுவாமி ஆச்சே அவன். அவனை நம்ம எல்லாரும் போய் சேவிக்கணும். எப்படி சேவிப்போம்? ஆவென்று ஆச்சரியமா அவனை மட்டும் பார்த்துண்டு, அவனை பார்த்து எல்லாத்தையும் மறந்து, அவன் அழகுல மயங்கி அவன் அனுகிரகத்துல ஸ்விம் பண்ண வேண்டாமோ? ஆச்சாரியர்கள் சொல்றா, நாராயணிய பட்டத்ரி கேஷாதி பாத வர்ணனம் செய்யறார். அந்த மாதிரி கோயிலுக்கு போனா சுவாமியை மட்டும் தான் பார்க்கணும். அவன் அழக ரசிக்கணும். அவன் கால்ல இருந்து தலை வரைக்கும் பார்த்து பார்த்து மனசுல வரைஞ்சிக்கணும்னு. கோயில்ல ஸ்லோகம் சொல்லலாம், பாடலாம். அதை எங்க வேணும்னாலும் கூடத்தான் செய்யலாம், எப்படி வேணும்னாலும் தான் செய்யலாம். பகவான் ஏத்துப்பார்.
அவர் கேட்டுண்டே தானே இருக்கார். ஆனா அவர் ரசிக்கிறது ஒரு இடத்துலையும் ஒரு கோலத்துல இருக்கிற அழகு கோயில்ல தானே பார்க்க முடியும். ஆராய்ந்து ஆச்சாரியர்கள் சொல்ற மாதிரி ஒரு இடத்த புரிஞ்சுண்டு எப்படி நடக்கணுமோ அந்த வழியில நடந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அருளேலோர் அருள் வாங்கிக்கணுமே. பெண்ணே, நீயும் வாமா, கூடவா, சேர்ந்து போலாம். ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.